ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான பிரேக் அவுட் ஸ்டாக் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல்ல பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஜாஜ் ஹோல்டிங். இதுவுமே நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். ஸோ இந்த ஸ்டாக் பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? ஓகே, ஃபைன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் ப்ராப்பராக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதனோட ஜிக்ஸாக், ஸோ கிளியர் கட் ஒரு வியூ கிடச்சி, ஸோ லைட்டாக புல் பேக் பண்ணிவிட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் அகெயின் ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டை ஷோ பண்ணியிருக்கு, சரிங்களா? இந்த பர்டிகுலர் ஸ்டாக். ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் 11,197க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை கட்டாயமாக உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ அகெயின் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ நிறையா ஸ்டாக் இப்போ நான் செலக்ட் பண்ணுறதுக்குள்ள மேஜராக அந்த பஜாஜ் ஓரியன்டான கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரிசர்ச் பண்ண சமயமே மேஜராக நல்ல ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது, சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரேடிங்க்கு நீங்கள் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது எப்போதுமே ஒரு பேட்டர்னில் பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்குறது ரொம்ப நல்லது. சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகச்ச உங்களுடைய ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதும் ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் எக்ஸாக்டாக உங்களுக்கு வரையணுங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? உங்களுடைய ப்ரிடிக்ஷனுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதே இந்த ஜிக்ஸாக் தான். ஸோ இந்த ஜிக்ஸாக் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 to 4 months டைம் பிடிக்கும். எப்போதுமே நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே when you start new business it's going to be take 1 or 2 months இல்லைனா couple of years கூட எடுத்துக்கலாம். பட் அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பட் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணலாம். நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலுமே ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் அந்த ஸ்டாக்கை பயன்படுத்துறது கூட எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கூட ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பிரேக் அவுட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் இந்த பிரேக் அவுட்டில் எல்லாராலையும் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கேள்விக்குறி இருக்குது. அப்போ எப்படி என்ட்ரு பண்ணுங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த மட்டும் ஸோ வரக்கூடிய நாட்களில் 7,467க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கார்டு தொடர்ந்து ஒரு சரிவு நிலைக்கு அப்புறமா, சரிங்களா, ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் வரக்கூடிய நாட்களில் எப்போதுமே விக்குக்கு மேலே வைங்க. ஷேடோ லைனுக்கு பாடிக்கு கன்சிடர் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. 813க்கு மேலே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்கும். எப்போதுமே பையரோட ப்ரிஃபரன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த வீக்கோட ஹை, அந்த இயரோட ஹை, அந்த மந்தோட ஹை, சரிங்களா? அதில் தான் பெஸ்ட்டான பையர்ஸ் உள்ளே வருவாங்க. மேபி நீங்கள் என்றைக்கு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாலுமே நிறைய லம்சமாக பிளெண்டியாக வந்து உள்ளே ட்ரேட் பண்ணும்போது தான் அதனுடைய மூமெண்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த மொமெண்டமாக ட்ரேடிங்க்கு நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 813க்கு மேலே போச்சு அப்படின்னா நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக். அடுத்து நாலாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இதை பொறுத்த மட்டும் ஸ்ட்ராங் பிரேக் அவுட். இதை நான் ஸ்விங் ட்ரேடிங் கூட லாஸ்ட் வீக் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், சரிங்களா? ஸோ அதே போல் அன்னைக்கு எப்படி சஜஸ்ட் பண்ணணும், நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதே போல் தான் இனி வரக்கூடிய நாட்களுமே இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1900க்கு மேலே, சரிங்களா, பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா பையர்ஸ் வரக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? கடைசியாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார். ஸோ இதை பொறுத்த மட்டும் வரக்கூடிய நாட்களில் 5,800க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ நல்ல ஒரு பீக் இருக்கு, இங்கே பையர் லம்சமாக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு. ஸோ இந்த லெவலையும் கொஞ்சம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், சரிங்களா? ஸோ இன்ட்ராடேக்கு உகந்த ஸ்டாக்.
ஸ்விங் போனோம் அப்படின்னா இருக்கையிலே அதனுடைய ஹையை பிரேக் பண்ணச்சா என்ட்ரி கொடுத்தா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த ஸ்டாக் எல்லாமே உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் 2 இடத்துல என்ட்ரி கொடுப்பீங்க. சரிங்களா? சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகும்போது ஒரு என்ட்ரி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பிரேக் அவுட் இருக்கச்ச உங்களுக்கு என்ன அப்படின்னா நல்ல என்ட்ரிஸ் கிடைக்கும். ஆனால் பிரேக் அவுட்டில் தான் என்ட்ரி கொடுக்கறது ரொம்ப சேஃபான விஷயம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹோல்டிங் பக்கம் போகக்கூடாது, இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு எல்லாமே இந்த மாதிரி பிரேக் அவுட் ஸ்டாக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக். ஆனால் இதையுமே நான் இன்ட்ராடேக்கு ஏன் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் தான். ஸோ மேஜரான ஸ்டாக்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு பாதிக்கு பாதி ஈக்குவலாக இருக்குது. அதை சூழ்நிலை காரணமாக மார்க்கெட் ஓப்பன் ஆகச்சா இந்த ஸ்டாக்கெல்லாம் டாப்பில் வந்துச்சு அப்படின்னா டாப் 10ல் வந்துச்சு, இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி பண்ணி 15 மினிட்ஸில் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.